Hi all, welcome to Demystifying Markets. So this is for tomorrow's analysis, September 3rd kana analysis, Nifty, Bank Nifty and Fin Nifty. Market profile is the base for this channel. Market profile base வச்சு தான் everyday live trading session, index plus stock analysis நம்ம வந்து market profile base வச்சு live trading sessionல பார்க்கிறோம். So coming back to today's Nifty. So Nifty பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம index and index based stocks வந்து பார்த்திருந்தோம். So especially பாத்தீங்கன்னா Nifty பொறுத்தவரையுமே opening வந்து நேத்தோட last working day ஓட close கிட்ட தான் market almost open ஆனாங்க, that is 25,400. So above yesterday's peacock, yesterday's last working day peacock க்கு அப்புறம் market open ஆயிருக்காங்க. But again பாத்தீங்கன்னா market was not having buying pressure. நல்ல ஒரு buying pressure இல்ல. So further market down பண்ணிட்டு மார்க்கெட் எங்க வந்து சப்போர்ட் சிஸ்டம் நிஃப்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா வந்து ஏபிசி போர் லோ, அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் டேவோட ஏபிசி போர் லோ வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பர்ஃபெக்ட் சப்போர்ட் சிஸ்டமா ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு லைவ் ட்ரேடிங் செஷன்லயும் பார்த்திருந்தோம் 25,400க்கு மேல போகக்கூடிய பையிங் ப்ரெஷரும் இல்லை, as well as 25,300 அந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம நிஃப்டியோட லாஸ்ட் ஒர்க்கிங்கோட சப்போர்ட் சிஸ்டம் வந்து அங்க இருக்கு அப்படின்னு மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்சஸ் வந்து அங்க இருக்கு அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இண்டெக்ஸ் நிஃப்டி ஓப்பன் ஆன் ரெசிஸ்டன்ஸ், கிளியரா சப்போர்ட் சிஸ்டம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோசிங் பாத்தீங்கன்னா நேத்தோட க்ளோசிங், தட் இஸ் லாஸ்ட் ஒர்க்கிங் டேவோட க்ளோசிங் வாஸ் ஆன் டாப், பட் இன்னியோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா பிலோ பிஓசி. பட் அகைன் நிஃப்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 25,330ல நேத்து பீபாக் வச்சிருக்காங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 25,350. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்ச்ல தான் இன்னைக்கு பிஓசி அண்ட் பீபாக், லாஸ்ட் 2 days ஆஃப் பிஓசி அண்ட் பீபாக்ஸ் இன் த சேம் ரேஞ்ச். ஸோ 25,300 to 350 இஸ் அ இம்பார்ட்டன்ட் லெவல் இன் நிஃப்டியை பொறுத்தவரை. ஏன்னா பீபாக் வந்து லாஸ்ட் 2 days வந்து நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் பிஓசி அண்ட் பீபாக் ஆன் சேம் ரேஞ்ச். ஸோ ஃபர்தரா நிஃப்டியை பொறுத்தவரையுமே ஆன் அப்சைட் இட் இஸ் டெஃபினட்டா வந்து ஒரு ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் வேணும். ஸோ இந்த 2 நாளோட பிஓசி அண்ட் பீபாக் பார்த்தீங்கன்னா 25,350. ஸோ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகுறாங்கன்னா தென் லாஸ்ட் 2 days ரெசிஸ்டன்ஸ் ஆப்வியஸா 25,400க்கு மேல ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ட். ஸோ அதுக்கு மேல அக்செப்ட் ஆனாதான் பையிங் ப்ரெஷர் வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா லாஸ்ட் 2 days வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐபி ஆன் அப் சைடும் பிரேக் ஆகல. ஸோ ஃபர்தரா டவுன் சைடு தான் நம்மளுக்கு பிரேக் ஆயிருக்கு. நேத்து ஐபி ஆன் அப் சைட் லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஐபி ஆன் அப் சைட் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. பட் அகெயின் பாத்தீங்கன்னா க்ளோஸ் வந்து நல்ல டாப்ல கொடுத்து இன்னைக்கு வந்து பர்ஃபெக்டா அந்த லெவல்ல ரெசிஸ்டன்ஸா அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ செல்லர்ஸ் ஆக்டிவா இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்தரா பிரைஸ் அக்செப்டன்ஸ் அபவ் 25,400 இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ட். ஸோ ரிலையன்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் எக்ஸஸ்ல தான் இருக்கு. ஸோ ரிலையன்ஸை பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லாங் செல்லிங் எக்ஸஸ். ஸோ மார்க்கெட் வந்து மூவ் ஆகுறது வந்து ஸ்டாப் பண்ற மாதிரியான ஒரு செல்லிங் எக்ஸஸ் தான் இருக்காங்க ரிலையன்ஸை பொறுத்தவரையும் இன்னியோட கண்டிஷன் படி. ஸோ நாளைக்கு நம்ம லைவ்ல வந்து நிஃப்டியை பொறுத்தவரையுமே என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கு, லைவ்ல வந்து இண்டெக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கமிங் பேக் டு நிஃப்டியோட பீபாக் அண்ட் பிஓசி பார்த்தீங்கன்னா 25,350 அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே வராங்கன்னா தென் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து 25,300. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸா அவங்க எடுக்கிற சப்போர்ட் சிஸ்டம் இது. ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்றத வி கேன் செக். இஃப் நாட் இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து then the important level பாத்தீங்கன்னா 25,100 to 150 anywhere அவங்க வந்து சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் இந்த ரேஞ்ச்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பிஓசி வந்து சேம் ரேஞ்ச்ல கிரியேட் பண்ணிருக்காங்க, தட் இஸ் 2500ல இருந்து 25,150. ஸோ 25 நம்மளுக்கு இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து எப்படி வந்து பீபாக் அண்ட் பிஓசி வந்து கிரியேட் பண்ணாங்களோ சேம் வே ப்ரியார் டைம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பிஓசி வந்து ஆன் சேம் ரேஞ்ச்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அகெயின் 25,100 to 150 எனிவேர் சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆப்வியஸா 25,000. ஸோ 25,000 ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸஸும் பிளேஸ் பண்ணிருக்காங்க, as well as நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரவுண்டிங் சைக்காலஜிக்கல் நம்பரும் பாத்தீங்கன்னா 25,000. ஸோ 25,000 இமீடியட் சப்போர்ட் சிஸ்டம் நிஃப்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் நிஃப்டி இந்த 25,300 லெவலை பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி கிளியர் இன் நிஃப்டி.
ஸோ மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே ஓப்பனிங்கே வந்து நல்ல ஒரு கிளியர் டைரக்ஷனுங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே. ஏன்னா ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி கிளியர் ஆன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த லெவல் வந்து 51,700. ஸோ இந்த ஜோனே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றது தெரியும். பிகாஸ் 51,700 லெவல்ஸை வந்து நம்ம நிறைய வாட்டி வந்து நம்ம யூடியூப்ல வந்து பேசியிருக்கோம் இந்த லெவல்ஸை. சோஃபார் நம்ம லாஸ்ட் வீக் வரையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 51,700 வந்து ஒரு பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை கிராஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் வந்து தே கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டில் தென் 51,700 வந்து ஒரு ஆக்டிங் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். பிகாஸ் அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த டேவும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டேவும் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் டேயும் நம்மளுக்கு வந்து போர் ஹை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே ரெசிஸ்டன்ஸ்ல. ஸோ கிளியரா மார்க்கெட் செல்லிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணி டைரக்ஷனை வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தரா ஐபி எக்ஸ்டென்ஷன் ஆன் டவுன் சைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து லைவ்லயும் பார்த்துருந்தோம் இந்த பையிங் எக்ஸஸ் வந்து சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் சப்போர்ட் சிஸ்டம் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அங்கேருந்து ஒரு செல்லிங் எக்ஸஸ் கிளியரா வந்து டைரக்ஷன் மூவ்ல கொடுத்தாங்க அண்ட் கிளியர் ஸ்டாப் ஆன் பையிங் எக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட கன்விக்ஷன் வித் டேட்டா நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் ஆகும். பட் எவ்ரிதிங் இஸ் லைக் அ டாட் ஜாயினிங். அகெயின் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையுமே இட் இஸ் நாட் அன் இண்டிகேட்டர். எந்த ஒரு இண்டிகேஷனும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் தே வில் கிவ் அ டேட்டா. அந்த டேட்டாவை வந்து நம்ம எந்த அளவுக்கு பெஸ்டா யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். அகெயின் இட் இஸ் அ டாட் ஜாயினிங். ஸோ எவ்ரி சிங்கிள் டாட் buying excess is a dot, selling excess is a dot. So இந்த மாதிரி டாட் ஜாயினிங் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஒன் ஆஃப்டர் அதர் லிங்க் பண்ணி that is one after other அதை ப்ராப்பரா லிங்க் பண்ணணும். that is very important. So we should not leave any single dot. So that is called dot joining in market profile. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ பர்ஃபெக்டாக அந்த சப்போர்ட் சிஸ்டம் எடுத்திருக்காங்க அண்ட் திரும்பவும் ட்ரை பண்ணாலும் அவங்க ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஹிட் ஆயிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பீபாக் லாஸ்ட் டே வந்து பீபாக் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டுடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிஓசி அட் த ரேஞ்ச் ஆஃப் 51,600க்கு கீழே தான் வச்சிருக்காங்க. பட் க்ளோசிங் ஆல்மோஸ்ட் 51,650ல தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிஓசிலேருந்து வந்து இன்கேஸ் பேங்க் நிஃப்டி வந்து பிஓசிலேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா பை எனி சான்ஸ் இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் இந்த 3 days வந்து ரெசிஸ்டன்ஸ் கிளியர் ஆன் 51,700 to 750 அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா செல்லிங் எக்ஸஸும் பிளேஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஸோ மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து பிஓசி ஆஃப் 51,600 ஜோன்லேருந்து மார்க்கெட் வராங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு இந்த இடம் ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கிராசிங் திஸ் லெவல் கண்டிப்பா ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். ஸோ ப்ரியார் டைம்ஸ்லயும் நம்ம பார்த்துருக்கோம் ஆன் கிராசிங் 51,700 to 750 மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட் அவே கெட் ரிஜெக்ஷன் இந்த லெவல் ஆஃப் 51,900 மேபி த ரிஜெக்ஷன். பிகாஸ் இது வந்து ஒரு பிஓசியோட ரிஜெக்ஷன், பிஓசி லெவல் ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனா ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 51,900 இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. இஃப் அட் ஆல் பேங்க் நிஃப்டி வந்து இந்த புவர் ஹை ஐ மீன் செல்லிங் எக்ஸஸ் அண்ட் ப்ரியார் டேவோட போர் ஹையை கிளியர் பண்றாங்க அப்படின்னா தென் டெஃபினட்டா 51,900. ஸோ இன்கேஸ் பேங்க் நிஃப்டி வந்து கீழே வராங்க அப்படின்னா இந்த லெவல் இந்த பையிங் எக்ஸஸ் ஆஃப் இன்னைக்கும் சரி நேத்தும் ப்ரீவியஸ் டைம்ஸ் ஆஃப் பையிங் எக்ஸஸ் பிளஸ் இன்னியோட போர் லோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் அவங்க வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா தென் ஆப்வியஸா பாத்தீங்கன்னா 51,300 to 350 எனிவேர் அவங்க வந்து சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இஃப் நாட் தென் திஸ் பீபாக் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் பீபாக் 51,200. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே லைக் எப்படி நம்ம வந்து நிஃப்டியை பார்த்தோமோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிளியர் ரெசிஸ்டன்ஸ் கிளியர் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஃபார் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி பேங்க் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலோட ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிளியரா சொல்லுச்சு 51,700 இஸ் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம லைவ்லயும் ட்ராக் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் அந்த லெவல் வரும்போது மார்க்கெட் பர்ஃபெக்டா அந்த இடத்த ரிஜெக்ட் பண்றாங்க, பேங்க் நிஃப்டி பர்ஃபெக்டா ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ அதை தாண்டின ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தாதான் அந்த லெவலுக்கு அவங்க மூவ் ஆக முடியும். அண்ட் ஃபர்தரா கீழே வரவங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் பையிங் எக்ஸஸ்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்தரா they have one more support in the level of 51,300 and important level in bank nifty பொறுத்த வரையுமே 51,200. ஸோ நாளைக்கும் நம்ம வந்து லைவ்ல இண்டெக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்.
ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா OTF செல்லர்ஸும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரையுமே நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் இண்டெக்ஸ் ஆஸ் வெல் அஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் நம்ம அதர் ஸ்டாக்ஸும் நம்ம வந்து லைவ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைவ்ல நாளைக்கு நம்ம வந்து வில் ஆல்சோ ஃபோக்கஸ் திஸ் இண்டெக்ஸ். ஸோ மூவிங் ஆன் டு ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியும் வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி தாங்க. கிளியரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த லெவல்ல ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம பார்த்துருந்தோமோ, லைக் ப்ரியார் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா 23,800 அந்த லெவலுக்கு மேல ஒரு லைக் இந்த டேவும் நம்மளுக்கு வந்து இந்த டேவும் ரிஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேவும் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த லெவலை பர்ஃபெக்டா வந்து ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா they don't have the strength to go. ஸோ கிளியரா வந்து பர்ஃபெக்டா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 23,800 லெவலுக்கு மேல வந்து ஃபர்தரா வந்து கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பர்ஃபெக்டா மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸோட ஹிட் ஆகுது பாருங்க. ஐ மீன் திஸ் இஸ் ஆன் பிகாஸ் இது வந்து ப்ரீவியஸ் டைம்ஸோட புவர் ஹை. ஸோ எக்ஸாக்டா அந்த இடத்துல தான் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. இஃப் யூ see here clearly மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா that is 23,860 860 to 890 வரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா POC ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ எனிவேர் ஃபின் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதையும் நம்ம வந்து லைவ்ல பார்த்துருந்தோம். ஸோ பர்ஃபெக்டா அந்த புவர் ஹைல வந்து தான் இன்னைக்கு அவங்க ரெசிஸ்டன்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கிளியரா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நேத்தோட ரேஞ்ச்ல தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே எங்க க்ளோஸ் பண்ணாங்களோ அதே ரேஞ்ச்ல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. பட் அகெயின் நம்மளுக்கு 23,800 வெரி இம்பார்ட்டன்ட் லெவல்னு தெரியும். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரையுமே அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேல வந்தாலுமே கிளியரான ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பாட் ஆயிருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்சஸ் மூலமா. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, திரும்பவும் they don't have the buying pressure. So finally they closed down with a PPOC. So PPOC at the level of 23,798 almost 23,800 கிட்ட PPOC place பண்ணிருக்காங்க. வால்யூமும் அங்க தான் நம்மளுக்கு அசோசியேட் ஆயிருக்கு. So if at all ஃபின் நிஃப்டி வந்து இந்த 23,800 which is important level actually. So பாத்தீங்கன்னா இந்த 23,800 கிட்ட தான் லாஸ்ட் நாளும் இந்த நாளும் க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு நாளோட க்ளோசிங் வந்து 23,800 ஜோன் கிட்ட தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த 23,800 ஜோனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மேல வராங்க அப்படின்னா தென் இமீடியட்டா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தட் இஸ் 23,860 to 890 ஆல்மோஸ்ட் 23,900 வரையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆன் கிராசிங் திஸ் லெவல் டெஃபினட்டா ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். And 23,900 first level of resistance and 24,000 will be the second level of resistance. So 24,000 to 24,050 பாத்தீங்கன்னா கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் zone வந்து இருக்கு for ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரையுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா PPOC கிரியேஷன் பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் வந்து இந்த லெவல்லேருந்து வெளியில வராங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அவங்க கிளியர் பண்ணணும். அண்ட் தென் above this level obviously 23,900 and 24,000 to 24,050. Again the second level of resistance. So coming back from PPOC லேருந்து கீழே வராங்க அப்படின்னா 23,800லேருந்து மார்க்கெட் கீழே வராங்கன்னா தென் இமீடியட்டான புவர் லோ இன்னியோட புவர் லோ that is 23,750 அந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் சிஸ்டமா ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி அந்த இடத்துல வந்து ஒரு பையிங் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இஃப் நாட் 23,700 zone. So 700 to 720 anywhere they can take a support because it's a PPOC zone. So market வந்து immediate support system they can find in poor low of today or market வந்து 23,700 to 720 anywhere they can take a support because it's a PPOC. 23,700 to 730 anywhere they can take a support. So these are the immediate support system for fin nifty. But fin niftyum bank niftyum சரி நிஃப்டியை பொறுத்த வரையுமே நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது. பட் whereas in bank nifty and fin nifty நம்மளுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ரெஃபரன்ஸையும் அவங்க கிளியர் பண்ணக்கூடிய லெவல்ஸும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபர்தரா அவங்க வந்து எந்த மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்றத நம்ம நாளைக்கு வந்து லைவ்ல வந்து ட்ராக் பண்ணுவோம். அகெயின் டாப் ரெசிஸ்டன்ஸை கிளியர் பண்ணின ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் they can go or else they will be in the range. So thank you so much all. நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for education purpose. So kindly do your analysis before you take trade for trading and thank you so much for watching.